தேவராஜின் ஆசைக்கிணங்க அன்புக்கிணங்க வெறும் 5 நிமிடங்களில் எனது பேருரையை சிற்றுரையை சிறப்புரையை முடிக்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தை வெற்றி படமாக்கிடுவேன்ற ஒரு முழு நம்பிக்கையோடு இந்த படத்தை வாங்கி திரையிடப் போகிற எனது அன்பு தம்பி ருத்ராவா உத்ரா எங்கே ஹரிருத்ரா உங்களுக்கு தான் என்னுடைய முதல் வாழ்த்து. இவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு பண்ணுங்க. ஏன்னா நிறைய சின்ன படங்களை அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மேக்சிமம் எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி ஆளுக்கு தான் நமக்கு தேவை சின்ன படங்களுக்கு. ஆகவே நிச்சயமாக அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னா இதில் ஏதோ மேட்டர் இருக்குது, அதை பார்த்துட்டு தான் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த படம் ஓரளவுக்கு நமக்கு போட்ட காசு வந்துடும் அப்படின்ட்டு. அது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு 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 நம்ம ஒரு நல்ல படத்தை பண்ணோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். அதுக்காக இந்த படத்தை அவர் எடுத்து செய்கிறாரு. இந்த படம் அவருக்காக பெரிய வெற்றி படமாக வரணும்னு முதல்ல அவர் வாழ்த்துறேன். ரெண்டாவது, இயக்குனர் தம்பி ரொம்ப எமோஷ்னலாக பேசினார். உண்மைதான், நிறைய பேர் நம்ம குடும்பங்களில் தியாகம் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், வேறு வழியே இல்லை. இது நமக்கு மட்டும் இல்லை, ஈவன் நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் வரும்போது உடனே பெரிய நல்ல வாய்ப்பு வந்துடாது. யாரோ ஒருத்தர் 2 பேர்த்துக்கு அப்படி வரலாம். ஆனால் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறவனுக்கு எப்பவுமே கஷ்டங்கள் இனிமேல் கஷ்டங்களாக தெரியாது. எப்பவுமே கஷ்டங்களும் வெற்றியாக தான் தெரிய போகுது. அதனால் நீங்கள் பட்ட அனுபவங்கள் உங்கள் படத்தை பார்த்தாவே தெரியுது. கிடைத்த வாய்ப்பை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளோ ஒவ்வொரு ஷார்ட்டும் டேக்கிங்கும் மேக்கிங்கும் இட்ஸ் வெரி குட் தம்பி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர்கள், இளம் இயக்குனர்கள் ஜோஷுவா, அப்புறம் கெவின் பட இயக்குனர், அப்புறம் வேறு யார், நம்ம என்னுடைய தம்பி பேரரசு. அவர் நாளைக்கு மாநாடு இருக்கிறதுனால கிளம்பிட்டார் போல் இருக்கு. அந்த வேலையை போயிருக்காரோ, சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிட்டானே. சரி, எதுவுமே அவசரமாக பேசிட்டு போயிட்டார். எனிவே, இந்த படத்தோட தயாரிப்பாளர் நல்ல அமைதியாக அன்பாக டாக்டர் தன்னுடைய மகனுக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க முன் ரிஸ்கை தொடரவும் தான் திட்டமிட்டிருப்பதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு தடவை நம்ம எல்லோரும் கைத்தட்டிடுவோம். ஏன்னா உங்கள் மாதிரி புதுசாக தயாரிப்பாளர்கள் வரலைன்னா இந்த சினிமாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகர்களானாலும் இயக்குனர்களானால் அவங்களுக்கெல்லாம் காரணம் வாழ்க்கையை கொடுத்தவன் ஒரு சின்ன தயாரிப்பாளர், ஒரு ஆரம்ப தயாரிப்பாளராக. அது நீங்கள் உங்கள் மகனுக்காக எடுத்ததாக மட்டுமே நான் சொல்லலை. எத்தனையோ பேர் இதனால் பேர் வாங்க போகிறாங்க. அதில் உங்கள் பிள்ளையும் ஒருத்தர். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருக்கீங்க தம்பி, வாழ்த்துகள். ரொம்ப முதல் படத்திலேயே இது ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டம், டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமான கேரக்டர். ஏன்னா சும்மா ஒரு லவ் பாயாவோ ஒரு ஃபேமிலி பாயாவோ அப்படியே ஒரு டூயட்டு பாடிட்டு ஒரு டான்ஸை போட்டு ஏமாற்றிட்டு போகாமல் இந்த மாதிரி ஒரு மென்டலாக டிஸ்டர்ப்டு ஒரு பையன், அவனுக்குள்ள சில ஏதோ ஒரு மென்டல் டிஸார்டர் இருக்குது. ஸோ அதனால் சில டைமில் ஏதோ பண்ணிடுறான். அது எதனால் பண்ணுற அதை கதைக்குள்ளே போக வேண்டாம். ஸோ அதை அந்த கேரக்டராக மாறி அந்த பையன் பண்ணுற சில ஷார்ட்ஸ் எல்லாம் ஆக்டிங் பார்த்த உடனே நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏன்னா இந்த முதல் படத்துலேயே இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து உங்கள் டைரக்டர் உன்னை கஷ்டப்படுத்தி நடிக்க வச்சாரோ, அவர் கஷ்டப்பட்டு உன்னை நடிக்க வச்சாரோ, நீ கஷ்டப்பட்டு நடித்து அவரை சந்தோஷப்படுத்துன்னு எனக்கு தெரியாது. பட் போத் ஆஃப் யூ ஹேவ் டன் வெல். ஆல் தி பெஸ்ட். அப்புறம் ஷேஷ்விகா, கரெக்ட்?
எம்ஏ ரைட். அது அந்த சிரிப்பு ரொம்ப நல்ல சிரிப்பு ஒன்றுது, சிரிச்சுக்கிட்டே இரு. ஏற்கனவே இவங்க நம்ம இவர் என்ன ஆண்டனி, நம்ம விஜய் ஆண்டனி சார் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ಕನ್ನಡ ಹುಡುಗಿ ಬನ್ನಿ ಬನ್ನಿ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಬರಬೇಕು ಅಷ್ಟೇ. ಕರೆಕ್ಟಾ? ನಾನು ஒரு ಕನ್ನಡ ಹುಡುಗಿயை ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ பண்ணேன், ಸೌಂದರ್ಯಾன்னு. ಈಸ್ ನೋ ಮೋರ್. ಎರಡನಾவது ಕನ್ನಡ ಹುಡುಗಿನ ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡಿದೆ, லக்ஷ்மி ராய். ஷீ இஸ் இப்போ பாம்பேயில் செட்டில் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் கன்னடத்துலேருந்து வந்தாவே கன்னட பைங்கிலி முதல்ல எங்களுக்கு சரோஜா தேவி அம்மா அவர்கள். கன்னடத்துலேருந்து வர்றவங்கெல்லாம் இங்கே ஜெயிச்சிருவாங்க பெரும்பாலும். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐ திங்க் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வின்னிங். நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த அந்த சுட்டித்தனமான ஒரு டாட்டர் கேரக்டர் லவ்லியாக பண்ணியிருக்கீங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். அப்புறம் வேறு என்ன சொல்ல, இந்த படத்தில் இவங்க அம்மாவாக நடிச்சிருந்தீங்க, நல்லா தான் நடிச்சிருந்தீங்கம்மா. பின்னி பெடல் எடுத்திருந்தீங்க. அவர் சொன்னால் ஷார்ட் முடித்த உடனே என்ன சாப்பாடுன்னு கேட்பீங்க. நாங்கள் அது உங்களை பார்த்தாவே தெரியுது, நல்லா சாப்பிடுவீங்க. கொஞ்சம் சாப்பாடை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக டைரக்டரே? நீங்கள் சொல்லியா? சந்தோஷமாக இந்த நல்லா சாப்பாடு போட்டிருக்காங்க இல்லை கம்பெனியில். ஓகே, வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் பயணித்த ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்து சொல்லணுன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி சின்ன படங்கள் ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லோரும் சொல்கிறாங்க சின்ன படங்கள் ஒரு 10 படம் 12 படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. எந்த படமுமே கலெக்ஷன் பண்ணதாக இல்லை, தெரியல எனக்கு. இருந்தாலும் தொடர்ந்து சின்ன படங்களை எடுக்கிறோம், நியாயமாக எடுக்கிறோம், நேர்மையாக எடுக்கிறோம், உழைச்சி எடுக்கிறோம், உண்மையாக எடுக்கிறோம். அதுக்கு தியேட்டரில் பார்க்க ஆடியன்ஸ் வர மாட்டேன்றாங்க. அது காரணம் என்னென்னா, சாரி, நம்ம இந்த படம் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிற நேரம், காலம், இந்த கான்சன்ட்ரேஷன், இது எல்லாத்தையும் விட அதிகம் கான்சன்ட்ரேஷன் எங்கே பண்ணணுன்னா, இந்த படம் ஒன்று வரப்போகுது, குற்றம் புதியது, இது ஜனங்க பார்க்கணும். இந்த கனெக்டிவிட்டியை நம்ம பண்ணுறதில் அதிக நேரம் செலவிடணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு தெரியாது. திடீர்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சார் சொல்லுவார், சார் அடுத்த வாரம் தியேட்டர்லாம் கிடைக்குதே, எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது அந்த டைமில்? பார்த்தீங்களா, 8 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 8 படத்து பேர் யாராச்சும் சொல்ல முடியுமாங்க? அடுத்த வாரம் ரிலீஸ் 29. என்னென்ன 8 படம் யாராச்சும் தெரியுமா? தெரியாது. இந்த மேடையில் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே படம் குற்றம் புதிது. இது போக 7 படம் ரிலீஸ் ஆகுது. அது எந்த படம்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் சூழ்நிலை. கரெக்டாக? இப்போ நம்புறீங்களா? நம்ம எங்கே வேர் வி ஆர் லேக்கிங், நம்ம கம்யூனிகேஷனில் ரொம்ப மிஸ் பண்ணணும். அதாவது அந்த காலம்னு கூட சொல்ல முடியாது. நம்ம படம் பண்ணுற காலங்களில் ஒரு ஷெட்யூல் போகும்போதே அந்த ஷெட்யூலில் என்னென்ன எடுக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல லொக்கேஷனில் எடுக்கிறாங்க, எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு போயிடுவோம். ப்ரெஸ்ஸுக்கு தெரியும் யார் யார் நடிக்கிறாங்க. உடனே இந்த படப்பிடிப்பு துவங்கியது, அது ஒரு 4 பக்கம் போடுவாங்க, 10 பத்திரிக்கையில் போடுவாங்க. எல்லாம் அந்த கல்ச்சரெல்லாம் இப்போ மாறிப்போச்சு. ஒன்லி கடைசி வாரம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம படத்தை கொண்டு போய் சேருங்க, நம்ம படத்தை கொண்டு போய் சேருங்கன்னு எல்லா பாரத்தையும் இவங்க மேலே இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு நியூஸ் போட முடியும். இவங்க ரிப்போர்ட்டர்ஸ் தே கேன் கிவ் ரைட்டப், இதை பற்றி ஒரு சின்ன ரைட்டப் கொடுக்கணும். அதை எடிட்டர் பார்ப்பார், எங்கே டைம் கிடைக்குதோ, எங்கே இடம் இருக்கோ, எவ்வளவு இடம் இருக்கோ அந்த இடத்துல சொல்லுவாங்க. கரெக்டாக? நான் சொல்கிறது கரெக்டாக? அப்போ இவங்கள போய் குறை சொல்லக்கூடாது. நம்ம டே 1லிருந்தே நம்ம என்றைக்கு படம் ஆரம்பிக்கிறோமோ அன்னையிலிருந்தே நம்ம பப்ளிசிட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி போட்டதுனால தான் எங்கள் படங்கள்லாம் ரீச் ஆச்சு. நம்மளை விட வெளியே இருக்கிறவனுக்கு தெரியும் எந்தெந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எத்தனாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு.
ஸோ அந்த நிலைமை வரணும். இப்போ எப்படி அமெரிக்காவில் வரியை போட்டானே, நம்ம ஊர் சாமானோட விலை அங்கே ஜாஸ்தி ஆகிடும். அது எவ்வளோ ஜாஸ்தி ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது, நமக்கு தெரியுமா? ஸோ அங்கே வரியை போடுறான், இங்கே வரியை போடுறான், இங்கே டிக்கெட் ரேட்டே தரானுங்க. நம்ம 2500 இல்லை சாரி ஒரு 25,000 சம்பளம் வாங்குறவனுக்கு அதே சம்பளம் தான். வரி போட்டதுனாலையோ கூட்டதுனாலையோ டேக்ஸு போட்டு இந்த ரோட்டில் போனால் கிராஸ் பண்ணும்போது முதல்ல 100 வாங்கினா இப்போ 150 வாங்குகிறான். எதுக்குன்னா ரோடு போடுறதுக்கு. ரோடு அப்படியே தான் இருக்குது, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட வாங்குகிற டேக்ஸு மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இருக்கிற காசெல்லாம் பாக்கெட்லேருந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டருக்கே சொல்கிறேன், அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சம்பளத்தை இன்றைக்கி வச்சுருந்தான்னா இன்றைக்கி கட்டுப்படி ஆகாது. இன்றைக்கி சாப்பாடு என்ன விலை, அதுக்கு ஜிஎஸ்டி. தேட்டருக்கு வந்தாங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் தேட்டரில் வந்து 200 ரூபாய்க்கு கம்மியாக நம்ம வந்து ஒரு டிக்கெட் வாங்க முடியாது. அப்புறம் ஒரு கொஞ்சம் காசு செலவு பண்ணால் தான் தேட்டர்லேருந்து வெளியே போக முடியும். குடும்பத்தோடு வந்தோம்னா ஒரு 1000-1500 ரூபாய் ஆகும். ஸோ இத்தனையும் மீட் பண்ணி பார்த்தா ஒரு மாதத்தில் முக்கியமாக ஒரு பெரிய படம் வருதுன்னா ஒரு படம் மட்டும் பார்ப்பாங்க. மீதி படம் பார்க்குறதுக்கு நம்ம ஆளுக்கு டேக்ஸை கட்டிவிட்டு இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிவிட்டு கையில் காசு இல்லாமல் படம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதாவது போகிறதுக்கும் கையில் காசு இருக்காது. படம் சரியில்லைன்னு சொன்னாங்க, படம் வந்திருக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாதிரி தன்னையும் ஏமாற்றி படம் எடுக்கிறவங்களையும் ஏமாற்றி நம்மளை நாமே ஏமாற்றி இந்த சமுதாயமே ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம் வாழ்நாள் புழுக்க. இதிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? கரெக்டாக பப்ளிசிட்டி பண்ணணும், கரெக்டாக ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இடர்பாடுகள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் போராடி நம்ம இடர்பாடுகளை கலைந்து சினிமா துறையினர் ஒன்று சேர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும். இல்லைன்னா சினிமா எடுக்கிறவங்க எல்லாமே கம்மியாயிடுவாங்க. ஒரு 4-5 பேரை தவிர வேறு யாரும் படம் எடுக்க முடியாது. 2 கோடியிலேருந்து 5 கோடி வரையிலும் இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறவங்க அந்த 5 கோடியையும் ஒவ்வொரு தடவையும் இழக்க தயாரா? சொல்லுங்கள், எத்தனை தடவை இழப்பாங்க? மொத்தமாக ஒரு ரவுண்டு கட்டி ஒரு 100 பேர் காலி ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன படம் யாருமே பண்ண மாட்டாங்க. சின்ன படத்தை வெற்றி பெற வைத்தால் மட்டும்தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லா கலைஞர்களும் புதிய கலைஞர்களும் வளர முடியும், சினிமா துறையும் வளரும், சினிமா பத்திரிகையாளர்களும் வந்து பிஸியாக இருப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கும் வேலை இல்லாமல் போய்டும். வெறும் நாளே இப்போவே வேலை இல்லை. உண்மையும் சொல்கிறேன், நான் முதல்ல இருந்து கொடுத்த வேலையெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி வந்து கூப்பிட்டா வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நீங்கள் எழுதணுமே தவிர மீதி யாரை ஒரு ஹீரோவை போய் பார்க்க முடியுமா உங்களால்? முதல்ல எத்தனை ஹீரோயின், எந்த ஹீரோயினையும் விடாமல் பார்க்குற ஒரு ஆள் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அந்த பழைய ஹீரோயின் ஃபோட்டோவையே போட்டுட்டு எவ்வளோ நாள் தான் நீ போர் அடிப்பே? இவனை பார்க்காதவன் நம்ம சினிமாக்காரனாகவே இருக்க முடியாதே. ஸோ இந்த மாதிரி பாவம்பட்ட நபரே பார்த்து முடியை வளர்த்து தாடி வளர்த்து எல்லாத்தையும் வளர்த்து ஆளே ஒரு மாதிரியாக இருக்காப்புல. பாருங்கள், ஒரு சினிமாவில் எவ்வளவு இளமையாக துருன்னு வந்த ஒரு எனது நண்பனை பாருங்கள், பாவமாக சாமியார் மாதிரி ஆகிட்டான். இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பத்திரிகையாளர் நிலையே இந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு தயாரிப்பாளருடைய நிலைமை எப்படி இருக்க போகுது? எல்லாரும் படத்தை ஆதரிங்க, நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள் மேலேயே வந்து சுமையை சுமத்துறாங்களேன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வக்காலத்து வாங்கலை. நீங்கள் முதல்ல இருந்தே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும். ஒரு படம் ஆரம்பிக்கிற நாள்லேருந்து பப்ளிசிட்டி ஆரம்பித்தா தான் சின்ன படங்களுக்கு ஒரு 10 தடவை தினத்தந்தியில் வரணும், 10 தடவை மாலை முரசில் வரணும், 10 தடவை நியூஸ் ட்ராக்கில் வரணும், 10 தடவை எல்லா யூடியூபர்ஸுகளும் இந்த மாதிரி ஒரு படப்பிடிப்பு நடந்தது. சும்மா ஒன்றும் இல்லை, இந்த ஹீரோயின் ஒரு டைப்பாக ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டாங்க, ஏதோ ஒன்று போட்டு அதெல்லாம் போட்டுருவாங்க. நம்மளுக்கு அழகாக நடக்கிறத மட்டும் போட மாட்டாங்க, நடக்காதையெல்லாம் அழகாக கோத்து நம்மளுக்கு தான் அது பழக்கமாச்சே, கை வந்த கலையாச்சே. ஒரு சிலர் சொல்கிறேன், தேவராஜே உன்னை போன்ற அன்பானவர்கள் பண்பானவர்கள் இருக்கிற வரை
சினிமாவை வந்து ஒன்றும் கவலையப்படாதீங்க, நிச்சயமாக இங்கே இருக்கிறவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனால் உங்கள் திரைப்படம் சேர வேண்டிய இதயங்களை சரியாக சென்று சேர்ந்தால் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்று கூறி, இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர், அது மியூசிக் டைரக்டரை விட்டேன். மியூசிக் டைரக்டர் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க பிரதர். சென்னைக்கு மாடித்தீரா? நீயும் கன்னடமா? தமிழ் தானா? சரி, கன்னட படம் தான் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். ஓகே, 5 படம் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது. உங்கள் பாட்டு 2 பாட்டுமே நல்லா இருந்தது. நடித்த அனைவருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பேசுகிறவங்க எல்லாருமே நல்லா பேசுனாங்க. டைரக்டர்ஸ், புது டைரக்டர்ஸ் எல்லாரும் வாழ்த்துக்கள்ப்பா. நீங்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்கணும். அதே தயாரிப்பாளர்களும் சரி, தொடர்ந்து தயாரிப்பில் இறங்குங்க. அடுத்த படத்தில் நீங்கள் பெருசாக இன்னும் நல்ல சிறப்பான ஒரு திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும். நம்ம ஹீரோ தொடர்ந்து நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும். என்ன, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுறீங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ். தேங்க்யூ. குற்றம் புதிது வர ஆகஸ்ட் 29 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்லேயுமே. இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த டாக்டர் கார்த்திகேயன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஒரு நாள் நைட்டு கால் பண்ணி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நாங்கள் பேசினதே ஒரு 2 மணி இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து டே நைட்டாக சேர்க்கறதுல முழு மூச்சாக சார் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. பப்ளிசிட்டியும் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இந்த படத்தோட இயக்குனர், படம் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வளர்ந்து வரும் இயக்குனர்கள் வந்து வந்தால் இன்னும் சினிமா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ரிவ்யூஸை வந்து எல்லோரும் சொல்கிறோம், பட் அதெல்லாம் தாண்டி நல்ல படங்கள் என்றைக்குமே மக்கள் வரவேற்கிறாங்க. கண்டிப்பாக குற்றம் புதிதும் அந்த ஒரு ஏரியாவுக்கு வந்துடும். ஹீரோ தருண் விஜய் அண்ட் ஹீரோயின் மேடம். ஸோ படத்தில் வந்து நிறைய பேர் அவங்க மேடமை சொல்லும்போது ரொம்ப ஹீரோயின்னா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நான் படம் பார்த்தேன். கயிறு கட்டி ஃபுல்லாக ஒரு இதிலெல்லாம் போட்டு அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. தருண் விஜயும் வந்து டே நைட் ஒரு ஹீரோன்றதை தாண்டி இந்த படத்துக்கு வந்து ஒரு உதவி இயக்குனர் மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன கேட்டால் டைரக்டருக்கு அடுத்தபடியாக தருண் தான் நான் பார்த்தேன் ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ இந்த படம் வந்து திரையரங்கில் வரும்போது கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஏன்னா எல்லாருமே பெரிய படங்கள் மட்டுமே திரையரங்கில் போய் பார்க்குறாங்க. எங்களை மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களும் பார்க்கும்போது இன்னும் அடுத்த கட்டங்களுக்கு நாங்களாம் போய் சேர்றதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த விழாவுக்கு வந்து வருகை தந்த ஊடக நண்பர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாக எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உதயகுமார் சாரும் பேரரசு சாரும் எப்போவுமே எந்த விழாக்கள்னாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார். PL தேனப்பன் சார், அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தொடர்ச்சியாக எங்களோட படங்கள் வியாபார ரீதியாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் காமன் மேன் கணேஷ் சார். இன்னும் இது இல்லாமல் ஜென்டில்மன் படத்துடைய டைரக்டர் ஜோஸ், அவருக்கும் கெவி டைரக்டர் தமிழ் தயாளன் மற்றும் குற்றம் புதிதல் குழு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தை திரையரங்கில் 29ஆம் தேதி பாருங்கள். தேங்க்யூ.